வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 9 வயதில் பரதநாட்டியம், கல்வி, விளையாட்டில் ஆல்ரவுண்டர், 15 வயதில் தேசிய விருது, 21 வயதில் மரணம். இந்த நடிகை சாதனை நாயகி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்கள் குறைவான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களை கவர்ந்து தங்கள் பெயரை ரசிகர்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து வைத்திருப்பாங்க. திரைத்துறையில் சில நடிகர்கள் மக்கள் நினைவில் வைத்திருக்கும் அளவுக்கு பெரிய படங்கள் நடித்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் குறைவான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இதயங்களை கவர்ந்து தங்கள் பெயரை ரசிகர்கள் மனதில் என்றென்றும் வைத்திருப்பாங்க. இதன் விளைவாக அவங்க அகால மறைவுக்கு பிறகு பல தசாப்தங்கள் அவர்களை நினைவு கூறப்படும். அந்த வகையில் தான் தனது திரைப்பட வாழ்க்கையில் ஒரு தசாப்தத்திற்கு குறைவாக இருந்தாலும் மோனிஷா உன்னியை தென்னிந்திய சினிமாவில் இன்னும் மறக்கல. அதற்கு காரணம் அவங்க தனது 21 வயதிலேயே இளம் வயதிலேயே மறைவதற்கு அவங்க கொடுத்த மறக்க முடியாத நடிப்பும் திரைப்படங்களும் தான். மூத்த மோகினியாட்டம் நடன கலைஞரும் நடிகையுமான ஸ்ரீதேவி உன்னி மற்றும் நாராயணன் உன்னி ஆகியோருக்கு மகளாக மோனிஷா திரைப்பட உலகில் 1986ஆம் ஆண்டு வெளியான என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படம் ஞானபீட விருது பெற்றும் பல தேசிய விருதுகளை வென்றும் எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் மற்றும் மலையாள திரையுலகில் மிகவும் கொண்டாடப்பட்ட எழுத்தாளராகவும் இயக்குனர் ஜோடிகளின் உருவான பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளர் ஹரிஹரன் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய ஆற்றலும் வாக்குறுதியும் நிரம்பிய அவங்க இப்போதான் தொடங்கினாங்க. ஆனால் ஒரு சோகமான சம்பவம் அவரது அனைத்து அபிஷேகங்களும் குறைந்தது. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள சேர்த்தலைக்கு அருகே நடந்த சாலை விபத்தில் மோனிஷா மரணமடைந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க மலையாள திரைப்படமான சோபா டி வித்யாலி நடித்து கொண்டிருந்தாங்க. அந்த விபத்து நடந்த துயரமான நினைவு கூர்ந்த தாயார் ஸ்ரீதேவி ஒரு முறை ஆண் மனோரமாவுடன் நேர்காணல் போது, நாங்கள் திருவனந்தபுரத்திலிருந்து காலை விமானத்தில் பிடிக்க சென்றிருந்த போது சாலை தெளிவாக இருந்தது. இருப்பினும் எதிரே வரும் வாகனங்கள் முகப்பு விளக்கு எங்கள் ஓட்டுநர் முகத்தில் விழுவதை கவனித்தாங்க. அவங்க தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக நான் அவரிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். என் மகள் பின்பு இருக்கையில் தூங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் தனித்துவமான புவியியல் அம்சத்தில் விபத்து நடந்ததாக நினைவு கூறேன். அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் பல விபத்துகள் நடந்திருப்பது நான் அறிந்தேன். சேர்த்தலையில் தெளிவாக இருந்தது. அந்த ஓட்டுநரையும் வேகத்தை கூட்ட தூண்டும். இதைதான் உணர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். காலை 6 மணி அளவு வெளியே பனிமூட்டம் இருந்தது. எங்களை முந்தி சென்ற ஒரு பேருந்தின் ஒளியை என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் அது திடீரென எங்கள் காரை தாக்கியது. எங்கள் ஓட்டுநர் ஒரு நொடி கூட தூங்கவிடலை என்று நினைத்திருந்தேன். உறுதியாக தெரியாது, பேருந்து எங்கள் காரை தாங்கும் கணம் வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். என்ன நடந்தது என்பது உணர்வு முன்மே நாங்கள் தூக்கி எறியப்பட்டோம். கார் தலையிலாக கவிழ்ந்தது, ஸ்ரீதேவி கூறினாங்க. இந்த விபத்தில் குறிப்பிட்ட காயங்களுடன் ஸ்ரீதேவி தப்பித்தாலும் மோனிஷாவின் உயிரை காப்பாற்ற முடியல. மோனிஷாவின் மகத்தான திறமையால் கருத்தில் கொண்டுதான் அதன் காட்சிகளை அவங்க 21 வயதிலே வெளிப்படுத்தி காட்டி மக்களிடையே வென்றாங்க. இன்று நம்முடன் இருந்திருந்தால் அவங்க அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் நினைத்து பார்ப்பது ரொம்பவே கடினம் என்று அவங்க கூறியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.